மீல் மேக்கர் கிரேவி குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். என்னங்க, திக்காக செஞ்சால் கிரேவி, கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் குழம்பு. நான் குழம்பு மாதிரி தாங்க செய்வேன். ஏன்னா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் நைட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவேன். திக்காகிடும். சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க. இதை இப்போ வந்து இந்த மீல் மேக்கரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வெந்நீர் கொதித்தோடனே அதில் போட போகிறோம். தண்ணி நல்லா கொதித்தோடனே மீல் மேக்கரை அதில் போட்டாச்சுங்க. கொஞ்சமாக கல் உப்பு இதோட சேர்த்துக்கலாம். குழம்புல சாப்பிட்றப்ப உப்பு பத்தாத மாதிரி இருக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள். இந்த தக்காளி 2 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சுங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீல வட்டத்தில். தாளிக்கிறதுக்கு சோம்பு பொடி பண்ணது, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்குறேங்க. இந்த தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து 3 டைம் பச்சை தண்ணியில் நல்லா கசக்கி, அப்படியே நல்லா கசக்கி விட்டு அலசி இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடணும். கிரேவி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. சோம்பு பொடி பண்ணது போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இது பொன்னிறமாக வரட்டும். இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. போட்டுடலாம். தக்காளியை போட்டு குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு தூளை போட்டு ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சோயாவை தம்ப்நெயிலுக்கு அப்படி வைக்கிறோம். அப்படி வச்சுட்டு இப்படி போட்டு ஒரு 2-3 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த மீல் மேக்கர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். கலர் நல்லா இருக்கு இல்லைங்க, இதுவே கறியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போடாதீங்க, கல் உப்பு எப்போதும் போடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு அப்புறம் பார்க்கலாங்க. முக்கியமானதை மறந்துட்டேங்க, உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சின்ன ஜாரில் 1 ஜார் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய்ங்க, சின்ன தேங்காயில் அரை மூடி. இப்போ இதை ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு பாருங்கள், லைட்டாக அப்படி மல்லித்தலையை தூவி விட்டுறலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.